எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனுஷ் குக்கிங். இன்றைக்கி வந்து நான் குழம்பு மிளகா பொடி எப்படி அரைக்கிறதுன்றது உங்களுக்கு காமிக்க போகிறேங்க. வாங்க அது எப்படி காய வச்சு அரைக்கலான்றதை பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த மிளகா தனியாலாம் ஒரு ஷால் போட்டு மூடி தான் நான் காய வச்சுருக்கேன். ஏன்னா தூசியெல்லாம் போகாது, காக்கா அணில் எதுவுமே கலராமல் அப்படியே இருக்கும். நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் ஈஸியாக. வந்து 2 கிலோ மிளகா, 2 கிலோ தனியா, இதை நான் வந்து கீழே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காய வச்சுருக்கேங்க. இப்போ இந்த மிளகாயை நம்ம தொடச்சிட்டு எடுத்து போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மிளகா கீழே க்ளீன் பண்ணிவிட்டு 10 மணிக்கு எடுத்துன்னு வந்து மாடியில் காய வச்சேங்க. இப்போ மணி 2 ஆகுது. இப்போ பாருங்கள் மிளகா எப்படி காஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சத்தம் வரணும். நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். தனியாவும் பாருங்கள், தனியாவும் நல்லா காஞ்சிடுச்சு. தனியாவே நல்லா சூடாகவே இருக்குது, நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம மிளகாயை மட்டும் தொடச்சிட்டு நம்ம அதை பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதை தொடச்சிட்டு நம்ம பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே மிளகாயிலே டஸ்ட் இருக்கும், அதனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தொடச்சிட்டு நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் சுற்றி பிடிச்சிட்டு இந்த மாதிரி தொடச்சிக்கோங்க. இந்த மாதிரி தொடச்சிட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தனியாவையும் தொடச்சிட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் தொடச்சி போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான். வாங்க இப்போ மிளகாய்க்கு எந்தெந்த பொருள் சேர்க்கலான்றதை பார்க்கலாம். இப்போ வந்து 1/2 கிலோ துவரம்பருப்பு, 1/2 கிலோ கடலைப்பருப்பு, 4 கிலோவுக்கு நான் அரை கிலோ போட்டிருக்கேன். 2 கிலோ தனியா, 2 கிலோ மிளகா, 4 கிலோ. அந்த 4 கிலோவுக்கு 1/2 கிலோ துவரம்பருப்பும் 1/2 கிலோ கடலைப்பருப்பும் போட்டிருக்கேன். இது நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு வாசனை வர வரை வறுத்துக்கோங்க. வாசனை வருதிக்கோ. இப்போ நம்ம இதை தட்டில் மாற்றிக்கலாம். இது எப்படியே ஆறிட்டு. இப்போ இது சாப்பாட்டு அரிசிங்க. இது 2 டம்ளர். இந்த டம்ளரில் 2 டம்ளர். இதையும் நான் அது தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம வறுத்துக்கலாம். அரிசி வறுபட்டுருச்சு. இதில் மாற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மிளகு 100 கிராம், சீரகம் 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், கடுகு 100 கிராம், வரலி மஞ்சள் 50 கிராம். இந்த அளவில் தாங்க நானும் போட்டு அரைப்பேன். நல்லாவே இருக்கும் இந்த குழம்பு. நான்வெஜ்ஜுக்கும் யூஸ் பண்ணலாம், வெஜ்ஜுக்கும் யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கும் இந்த மிளகாத்தூள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் நல்லா வறுந்துடுச்சுங்க. நல்லா வாசனை வருது. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இதை இப்போ பாருங்கள், இந்த வறுத்த மசாலா பொருளை நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்குது. இது சில பேர் வந்து அப்படியே காய வச்சு கூட அரைப்பாங்க. நம்ம வறுத்து அரைச்சா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். மிளகாத்தில் அரைச்சின்னு வரும்போதே நல்லா வாசனையாக இருக்கும். அதனால தான் வறுத்து அரைக்குது. இது ஆறிடுச்சு. இப்போ இதில் மிளகாயில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ எல்லாம் ஒன்றா
சேர்த்துட்டேங்க. இதை நான் அரைச்சிட்டு வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மிளகா அரைச்சாச்சு. இது வந்து எனக்கு மிஷின்லேயே ஆற வச்சு கொடுத்துருக்காங்க எனக்கு. அதனால் சும்மா பாத்திரத்திலே நான் இப்படி கலரி விட்டால் ஆறிடும் அது. அதுக்கப்புறம் நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆற வச்சு கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஆற வைக்கலன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்து தாம்பால் தட்டில் கொட்டி ஆற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுங்க. ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நான், இதில் கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கலாங்க, ரொம்ப நல்லது. எனக்கு கிடைக்கல, அதனால் நான் சேர்க்கல. நீங்கள் கருவேப்பிலை கிடச்சிதுன்னா அதை கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா அதை அலசி காய வச்சுருங்க. நல்லா வெயிலில் நல்லா காய வச்சுட்டு, இப்போ நம்ம மசாலா பொருளாக வறுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி அதுலேயே வறுத்து இந்த மிளகாவில் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, இன்னும் நல்லது. இதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.